ஆத்துமா சாகுமா சாகாதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தில் இது ஒரு முக்கியமான சந்தேகம். ஆனால் ஆத்துமா சாகுமா சாகாதான்னு கேட்டோம்னா, விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நபர்கள்ல இருந்து போதகர்கள் வரைக்கும் எல்லாரும் சொல்றதும் நம்புறதும் என்ன அப்படின்னா, ஆத்துமா சாகாது அப்படின்னு. ஆனால் வேதம் இப்படி தான் சொல்லுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேதத்தில் ஆத்மா சாகாது அப்படின்னு ஒரு வசனம் கூட பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நம்மளால் பார்க்கவே முடியாது. பிகாஸ் ஆத்மா சாகும். எப்படி பேர் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னா, இப்போ இதை நம்ம ஆதியாகமத்திலேருந்தே தொடங்கலாம். ஆதாம தேவன் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வைக்கும்போது, இந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் அந்த கனியை புசிச்சிருவார். ஆனால் அவர் சாக மாட்டார். அப்போது இது ஏன் அவர் சாகலை அப்படின்னு கேட்டால், நிறைய பேருடைய பதில் அவர் ஆத்துமால செத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆத்துமால ஒரு ஆள் சாக முடியும் தானே? ஓகே, இது கூட அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் வேதம் நேரடியாகவே நிறைய இடத்துல ஆத்துமா சாகும் அப்படின்னு சொல்லி வசனமே சொல்லுது. வாசிக்கலாம். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம். அதில் எசேக்கியேல் என்ன சொல்றாருன்னா, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆத்துமா சாகும் அப்படின்னு அங்கே வேத வசனம் தெளிவாக சொல்லுது. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? ஓகே, இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனம். இந்த இடத்துல யோசுவா போய் ஒரு இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு போகும்போது, அந்த இடத்துல இருந்த எல்லாரையும் பட்டய கருக்குனால வெட்டி கொன்னாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அதை இங்கிலீஷில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, அவங்க எல்லாருடைய சோல் அதை ஒரு ஸ்வாட் வச்சு, கத்தியை வச்சு வெட்டி கொன்று போட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இருக்கும். இன்னும் பல இடங்களில் ஆத்மாவை குத்த முடியும், ஆத்மாவை கொல்ல முடியும், ஆத்மா சாகும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல தேவன் வேத வசனங்கள் மூலமாக பைபிளில் சொல்லியிருக்கார். ஆனால் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பொதுவாக ஆணித்தரமாக நம்பக்கூடிய ஒரு விஷயம், மனுஷனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அது எந்த காலத்திலையுமே சாகாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்புகிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சாகாமை உள்ள ஒரே ஒரு ஜீவி, ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தேவன் மட்டும்தான். 1 தீமோத்தேயு 6:16. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதக்கூடிய அந்த நிருபத்தில் தேவனை பற்றி அவர் சொல்லும்போது, தாம் ஒருவராய் சாகாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாகிய தேவன் அப்படின்னு சொல்லி தேவனை பற்றின ஒரு டீட்டெயிலை, சீக்கிரட்டை பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுவார். அப்போது சாகாமை உள்ள ஒரு ஜீவி, சாகாமை உள்ள ஒரு விஷயம் என்ன இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பிதாவாகிய தேவன் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த ஜீவன், தன்னில் தானே ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த பிளஸ்ஸிங், அந்த ஒரு லெவல் ஆஃப் லைஃபு ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை. அது அவர் பூமிக்கு இறங்கி வந்து இரட்சகராக பிதாவுக்கு இந்த முழு மனு குலத்தையும், ஆதாம்குள்ள விழுந்திருக்கிற முழு மனு குலத்தையும் மீட்கிறதுக்கு அவர் தன்னை ஒரு மீட்பராக கொடுத்து, அந்த மீட்பில் அவர் ஜெயிச்சதுனால தான் அதுக்கப்புறம் பிதா அவருக்கு அந்த நித்திய ஜீவன், தன்னில் தானே ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இதை நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்க முடியும். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏனெனில் பிதாவானவர் தன்னில் தானே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சீக்கிரட்டை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுவார். அப்போது இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி எப்பயும் உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையில் அவர் இல்லை. அவர் இந்த பூமிக்கு வந்தது போனதுக்கு அப்புறம் தான் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்தார். அப்போது அழியவே முடியாத, அழிக்க முடியாத ஒரு பொருள் ஆத்துமா அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே தவறாக போதிக்கப்பட்டவை. வேதத்தை சரியாக தேடி ஒப்பிட்டு படிக்காத போதகர்கள்னால இந்த மாதிரியான குழப்பமான நம்பிக்கைகள்
கிறிஸ்தவ மக்கள் நடுவில் இன்னைக்கும் பரம்பி இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா ஆத்துமா சாகும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆத்துமா சாகுது. ஆத்துமானா என்ன? இப்போ இதை பற்றி நம்ம படித்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் மனுஷனை படைக்கும்போது இதுக்கான டீட்டெயிலை அங்கேயே சொல்கிறார். அது எப்படின்னா, பூமியின் மண்ணினாலே மனுஷனை அவர் உண்டாக்குனாரு. உண்டாக்கிட்டு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில் ஊதினார். அப்போ அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அப்போ படைக்கும்போது அவன் ஜீவ ஆத்மாவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. படைக்கும்போது அவன் ஒரு சாதாரண மண்ணிலேருந்து உண்டான ஒரு சரீரம். அதுக்கப்புறம் இவருடைய ஆவியை அந்த சரீரத்துக்குள்ள மூக்கு வழியாக ஊதும்போது தேவனுடைய ஆவியும் மண்ணிலிருந்து வந்த சரீரமும் ஒன்னா சேர்ந்ததுனால அந்த நபர் ஜீவ ஆத்மா ஆனார். அப்போ ஜீவாத்மா, ஆத்மா அப்படிங்கிறது மண்ணில் உண்டான சரீரமும் தேவனுடைய ஆவியை இணைஞ்சிருக்கும் போது அந்த நபர் உயிருள்ள ஒரு ஆத்மாவாக மாறுகிறார். எப்போ அவர் தேவனுடைய வழியை விட்டு விலகிறாரோ, அவருக்கு மரணம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஆத்மா, ஜீவ ஆத்மா ஜீவனை இழந்துடும். அந்த சரீரம் திரும்ப மண்ணுக்கு போயிடும். அந்த ஆவியை தந்த தேவன்கிட்ட போயிடும். அப்போ செத்து போன நபரை பற்றி வேதம் என்ன சொல்லுது, ஒரு நபர் செத்துட்டா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம். அதில் பிரசங்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனுஷர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அதாவது உயிரோடு இருக்கிற மனுஷங்களுக்கு எல்லாம் தெரியும் நாம் ஒரு நாள் சாக போகிறோம் அப்படின்னு. ஆனால் செத்து போயிட்டாங்க பார்த்தீங்களா மனுஷங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு பூமியில் இனி எந்த பலனும் இல்லை அப்படின்னு. எந்த பலனும் இல்லை அப்படின்னா எந்த ஒரு பலன் பவர் அவங்களால இந்த பூமியில் இனி எந்த ஒரு கிரியையும் செய்யவே முடியாது. அவங்க பேரை கூட அவங்க என்ன ஆகிடுவாங்க, மறந்துடுவாங்க. டோட்டலி அவங்க டிசேபிள். அவங்க ஒரு ஜீரோ நிலைமை, முற்றிலும் தூங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. அவங்களால எந்த விஷயத்தையும் உணர முடியாது, கோபப்பட முடியாது, சந்தேகப்பட முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ப முடியாது, பேச முடியாது. முற்றிலும் மரணத்தினால கட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை. இதைத்தான் மரணம்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு சொல்லுது. ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில வியாதிப்பட்டு வயசான நிலைமை, அவர் எழுந்து நிற்க கூட முடியாது, நடக்க கூட முடியாது. ஆனால் அவர் செத்துட்டா இம்மீடியட்டா அவருக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் வந்துடுது அப்படின்னு சொல்லி உலகத்தில் எல்லாரும் நம்புகிறாங்க. எப்படி? ஆவியாக வந்து துஷ்ட சக்தியாக மாறி அவர் பெரிய பெரிய கிரியெல்லாம் பண்ண முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. சென்னையிலேருந்து மைசூர் வரைக்கும் கூட ஒரு செகண்டில் அவங்களால போக முடியும். அங்கே இருக்கிற ஆளை போய் பார்ப்பாங்க, பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளே வர முடியும். இப்படியெல்லாம் நம்பப்படுது. ஏன்? செத்துட்டா ஒருத்தருக்கு அமானுஷ்ய பவர் வருது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் நிறைய போதனைகள், கிறிஸ்தவம் அல்லாத பிற மக்களுடைய நம்பிக்கைகள் சினிமாவாகவும் டிராமாவாகவும் புனைத்து எழுதப்பட்ட கதைகள் மூலமாகவும் இப்படியெல்லாம் வழி வழியாக மக்கள் நடுவில் இது மாதிரி நம்பிக்கைகள் வாய் வழியாக பரப்பி விடப்பட்டதுனால அதை கேள்விப்படுகிற மக்கள் இப்படித்தான் செத்து போனவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்த ஒரு நம்பிக்கையை மனசில் வச்சுக்கிறாங்க. இது வேதத்தில் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதம் ரொம்ப தெளிவாக பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லிடுச்சு, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிரோடு இருக்கும் நாய் வாசி அப்படின்னு சொல்லுவார். அப்போ சிங்கம் மாதிரி பெரிய உடல், வீரம், பலம் எல்லாம் இருக்கு, ஆனால் செத்து போயிருக்கு. ஆனால் அதே இது வீரம் இல்லை, பெரிய பலம் இல்லை, ஒரு சின்ன உடம்பு தான், ஆனால் ஒரு நாய் உயிரோடு இருந்துச்சுன்னா அந்த நாய் வாசி, அதாவது பெட்டர். அந்த நாயை பார்த்து சூச்சு இங்கே வா அப்படின்னா அது வரும். ஆனால் சிங்கத்தை பார்த்து நீங்கள் என்ன சொன்னாலும் அதை போய் அடின்னு அடித்தாலும் அது எழுந்துக்காது. பிகாஸ் இட்ஸ் டெட். இதுதான் டெட். அப்போது ஏன் இந்த ஆத்மா சாகாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் வந்துச்சுன்னா, பொதுவாக கிறிஸ்தவம் சாராத மற்ற மக்கள் நடுவில் நம்பப்படக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர்
இறந்துட்டா அவர் கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா, இஷ்டப்படி வாழ்ந்தவராக இருந்தால் அவர் அடுத்த ஜென்மம்னு ஒன்று எடுப்பார். அந்த ஜென்மத்தில் மிருகமாக பிறந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவர் உணர்ந்து இனிமே நாம் தப்பு பண்ணக்கூடாது, இனி நம்ம ஒழுங்காக வாழ்ந்து கடவுளோட பரம ஆத்மாவோட சேரணும்னு சொல்லி அவர் வாழ்ந்தார்னா அதுக்கப்புறம் அவருடைய ஆத்மா பரமாத்மாவோட கலந்துடும் அப்படின்னு சொல்லி பலவிதமான நம்பிக்கைகள் உலகத்தில் இருக்கிறதுனால தான் ஆத்மா சாகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் இதை முற்றிலும் தவிர்க்குது, முற்றிலும் இதை எதிர்க்குது. ஆத்மா சாகும் அப்படின்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. ஓகே, ஆத்மானா என்ன? இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா சோல் அப்படின்னு ஒரு கமெண்ட் எனக்கு போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவை நம்ம இன்ட்ரெஸ்டடாக அதை செய்யலாம்.